குழம்பு தலை வால் போட்டு வால் வறுத்துட்டேன். கொஞ்சம் உடஞ்சி போச்சு. அப்புறமா நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு பொரியல் இருக்கணும், கோஸ் பொரியல். ரசம் சூடு பண்ணிகிட்டே இருக்கேங்க. நேற்று வச்ச ரசம்க்கு சூடு பண்ணுறேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்சு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரையு, கோஸ் பொரியல். கோஸ் வந்துட்டு அதுக்கு நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதில் மேலேயே கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா மீன் வந்து தலை, இந்த வால் மட்டும் நான் குழம்பு வைக்க போகிறேன். அலம்பி வச்சுருக்கேன். அப்புறமா வறுக்கிறதுக்காக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ், மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு புரட்டி நல்லா ஊற வச்சுருக்கேங்க. மீனுக்கு எல்லாத்தையும் தடவிட்டு இது ஒரு 1 hour ஊறினா நல்லாயிருக்கும். எல்லா சாரும் இறங்கிக்கும். அப்புறமா குழம்புக்கு ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் பண்ணுறது. புளி நான் கொஞ்சமாக தான், தலையும் வாலும் தான் இது பண்ண போகிறேன், குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு இந்த அளவுக்கு புளி நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு உப்பையும் போட்டு ஊற வச்சுட்டேன். நான் இப்போது ஃபஸ்ட்டு கோஸ் பொரியல் பண்ணிக்கிறேங்க. கடுகு, எண்ணெய் விட்டுருக்கேன் கடாயில், உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, சீரகம் வறுபட்டுருச்சு. இதில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சது போட்டுறேன். லைட்டாக வறுபட்ட உடனே கோஸை போட்டுறேன். இதில் மொத்தம் போட்டாச்சு. கலக்கி விட்டுக்கலாம். உப்பு போட்டுடலாம். கலக்கிக்கலாம். இப்போ நான் அந்த கோஸை வந்துட்டு இந்த பக்கம் வச்சிடுறேங்க. ஏன்னா அடுத்த டிஷ் பண்ணிக்கலான்ட்டு. ஃபிஷ் குழம்பு பண்ணலான்ட்டு கடாய் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா சூடாகட்டும். நான் கடாய் சூடான அப்புறமா நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. கடுகு போட்டிருக்கேன், பொரியுது. கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், வெந்தயம் பொரியுது. இப்போ இதில் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா வெட்டி வச்சது எல்லாத்தையுமே இப்போ போட்டுருவோம். இதில் வதக்கிக்கிறேன். அந்த அளவுக்கு வதங்கின உடனே இப்போ நான் கட் பண்ணி வச்சு தக்காளி போட்டுருவேங்க. வதக்கிக்கிறேன். இதுக்குள்ளே நம்ம அந்த கோஸை பார்க்கலாம். புரட்டி போட்டுக்கலாம். கோஸ் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். கொஞ்சம் ஃப்ளேம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப குறைச்சி வைக்கணும் இதுக்கு முன்னாடி. தக்காளி வதங்குது. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். தக்காளி தான் என்னமோ இப்போல்லாம் சரியாகவே வதங்க மாட்டேங்குது.
கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன், அதனால் கொஞ்சமாக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ இதில் மஞ்சள் தூள், தனியாத்தூள் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனியாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா நல்லா ஃபுல்லாக 2 ஸ்பூனு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் இதெல்லாம் உங்களோட மிளகாய்த்தூளை பொறுத்துங்க. நான் குழம்பு மிளகாய்த்தூள் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க இது வரைக்கும். ஏதாவது தேவைன்னா பொடி பண்ணி போட்டுப்பேன் நான். ஏதாவது சில குழம்புக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது மிளகாய் தனியாத்தூள் தவிர வேறு ஏதாவது அடிஷ்னலாக வேணும்னா நான் பொடி பண்ணி தனியாக வறுத்து அப்பக்கப்போ போட்டுப்பேங்க. இப்போ இது இப்படி வதங்கின உடனே இந்த புளி தண்ணியை கரைச்சி விட்டுடலாம். இப்போ கோஸை கொஞ்சம் பார்க்கலாம், தீஞ்சிட போகுது கரைச்சி விடுறதுக்குள்ள. அவ்வளோதாங்க, கோஸ் முடிஞ்சிடுச்சு, வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, கோஸ் ஆஃப் பண்ணிடுறேன். கோஸ் கீழே கொஞ்சம் நேரம் ஆனோடனே எடுத்துக்கிறேன். அந்த பாத்திரத்தில் நான் மாற்றி விட்டுறேன். இப்போ இதில் இந்த புளி தண்ணி இன்னும் கரைச்சி விடலைங்க ஃபுல்லாக. மற்ற புளி தண்ணியும் கரைச்சி விட்டாச்சு. கலக்கி விட்டுட்டு இது கொதிக்கட்டும். கோஸை தூக்கி இந்த பாத்திரத்தில் போட்டுடுறேங்க. கொஞ்சம் அசந்தோம் பாருங்கள், கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கீழே கொஞ்சம் கலர் மாறிச்சு, பட் தீயலை. இவ்வளோதாங்க கோஸு. கொஞ்சம் ஆறட்டும், அது அப்புறம் தண்ணி விட்டு வந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அதை மூடி வச்சுக்கலாம். சூடாக மூடி வச்சோன்னா தண்ணி விட்டு வந்த மாதிரி ஆகிடும். இது நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ இது கொதிச்சுன்னு இருக்கு. இதை தூக்கி நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுடலாம். இதை எப்படி கொஞ்சம் லைட்டாக மூடி இப்படி வச்சு வைக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் இதுலேயே கொத்தமல்லி பண்ணி போட்டுறேன். நல்லா இதுலேயே வேகட்டும். கொஞ்சம் திக்காக வரட்டுங்க. இப்போது இது நல்லா ஒரு மாதிரி நல்லாவே கிட்டைக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். இப்போ தலை வால் ஒரு 2 இந்த மாதிரி துண்டு மெலிசாக போட்டாங்க, அதையும் இதில் போட்டுறேன். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இதை நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடுறேங்க. இப்போது திறந்து பார்க்கலாம். இது ஏஎம்சி பாத்திரங்க, கொஞ்சம் டக்குன்னு வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் நம்ம இது பண்ண வேண்டாம். கொஞ்சம் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு தேவைப்படுதுங்க. மிச்சம்லாம் கரெக்டாக கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ மீன் குழம்பு அவ்வளோதாங்க. இதை நான் மூடி வச்சிடுறேன், ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த ஏஎம்சி பாத்திரத்தில் மூடி வச்சுட்டா குவிக்காக ஆகிடும். அப்புறமா மீன் இதாகிட போகுது, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட போகிறது. அவ்வளோதாங்க மீன் குழம்பு. நான் மீன் வறுத்துக்க போகிறேங்க. நல்லா ஒரு 1 hour ஊற வச்சுட்டேங்க. நான் கொஞ்சம்
இன்னைக்கு கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க. நான் மூடி வச்சு கரட்டி போட்டுக்கிறேங்க. திறந்து திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் நிறைய போட்டால் ஈஸியாக வந்துடும். எண்ணெயிலேயே பொரிச்சிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும். பட்டு நம்ம அவ்வளோ எண்ணெய் போடுறது இல்லைங்க. மீன் டக்குன்னு தான் வெந்துடும். மீன் நல்லாவே பொரிஞ்சிடும் சீக்கிரமாக. இன்னும் ஸ்லோவாக வச்சுருக்கேன். திருப்பி மூடி வைக்கிறேன். இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா அந்த பச்சை பச்சையாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா வறுப்படுற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா 2 பக்கமும் நல்லா கலர் வந்தப்புறமா எடுத்துடலாம் மீன். கொஞ்சம் எண்ணெய் போட்டால் கூடங்க நம்ம நிதானமாக கொஞ்சம் ஃப்ளேம்ஸை இது பண்ணி போட்டுண்டா மீன் நல்லாவே வறுபட்டுரும். திருப்பி இன்னொரு பேட்ச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்துட்டு நான் கடைசியாக காட்டிடுறேங்க. அடுத்த பேட்சும் இந்த மாதிரி ஆச்சு. நல்லா எடுத்து வச்சுக்கிறேன். குழம்பு தலை வால் போட்டு வால் வறுத்துட்டேன். கொஞ்சம் உடஞ்சி போச்சு. அப்புறமா நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு பொரியல் இருக்கணும், கோஸ் பொரியல். ரசம் சூடு பண்ணிகிட்டே இருக்கேங்க. நேற்று வச்ச ரசம் இருக்கு, சூடு பண்ணுறேன். அவ்வளோதாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்சு.